ஹே காய்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் கார்த்திகாஸ் டிலைட். இன்னைக்கு வந்து நம்ம வீட்டு வரலட்சுமி பூஜை வீடியோ தான் வந்து நீங்க பார்க்க போறீங்க. மார்னிங் எழுந்ததுமே குளிச்சுட்டு சாமிக்கு வந்துட்டு நைவேத்தியம் பண்றதுக்காக வந்து கிச்சனுக்கு வந்தாச்சு. மார்னிங் வந்துட்டு நைவேத்தியமா கேசரி தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப சிம்பிளாவும் இருக்கும் அண்ட் வந்து ரொம்ப ஸ்வீட்டோட இந்த டேவை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றனால மார்னிங்கே கேசரி பண்ணியாச்சு. மார்னிங் வந்து ஹஸ்பண்ட் தான் நமக்கு வந்து விரதம் வந்து ஸ்டார்ட் பண்ணி விடுவாங்க. ஸோ வந்து சாமிக்கு வந்து நைவேத்தியம் படிச்சு நம்ம பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஹஸ்பண்ட் கையால நம்ம நோம்பு கயிறு வந்து கட்டிக்கணும். நோம்பு கயிறு நம்ம கட்டிட்டோம் அப்படின்னாலே விரதம் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அன்னைக்கு வந்து நான் எதுவுமே சாப்பிடல, இடையில மில்க் மட்டும் எடுத்துட்டேன். ஈவினிங் நமக்கு பூஜை எல்லாம் நிறைவானதுக்கு அப்புறம் நம்ம நெய்வேத்தியம் வைப்போம்ல, சோ அப்ப அதை சாப்பிட்டு நம்ம விரதத்தை வந்து நிறைவு பண்ணிக்கிறோம். சோ வரலட்சுமி நோமணிக்கு நம்ம இந்த மாதிரி விரதம் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நான் வந்துட்டு சாமிக்கு நெய்வேத்தியம் படைச்சிட்டு தீபாரதனை எல்லாமே காமிச்சிட்டு இப்ப வந்து ஹஸ்பண்ட் கையால வந்து நோம்பு கயிறு கட்டிக்க போறேன். அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். அதே மாதிரி ஈவினிங் பூஜை அப்பயுமே வந்துட்டு பூஜை எல்லாம் நிறைவானதுக்கு அப்புறம் ஆசீர்வாதம் வாங்கி அவங்க கையால நம்ம மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் வந்து வாங்கிக்கணும். சோ இது வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். மதிய டைம்ல வந்துட்டு சாமிக்கு நைவேத்தியம் கண்டிப்பா நம்ம வைக்கணும். சோ அதுக்கு வந்து நான் அவள் தான் வந்து இப்ப ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம மதியம் ஒயிட் ரைஸ் வைக்கிறோம் அப்படின்னா அதுல வந்து நெய் கலந்து சூடா வந்து சாமிக்கு வந்து நைவேத்தியமா அதையுமே நம்ம படைக்கலாம். ஸோ சாமிக்கு நைவேத்தியம் படிச்சுட்டு நான் அப்படியே சைட் பை சைட் ஒவ்வொரு ஒர்க்கா வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டே தட்டு அதெல்லாமே வந்துட்டு அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் டெக்கரேஷன் ஒர்க்ஸ்மே இருந்துச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி சிம்பிளா வந்து நான் டெக்கரேட் பண்ணேன். இந்த இயர் வந்து சாமிக்கு பேக் டிராப்ல டெக்கரேட் பண்றதுக்கு வந்து நான் லோட்டஸ் தான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். லோட்டஸ் தீம்ல பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு லோட்டஸ் ஹேங்கிங் வந்து நான் வந்து மீஷோல தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. எனக்கு குவாலிட்டி பத்தி தான் வந்து கொஞ்சம் வந்து டவுட்டா இருந்துச்சு எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு குவாலிட்டி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சூப்பரா வந்து ஸ்டே ஆகிருந்துச்சு. டெக்கரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தாம்பூலப்பை வந்து போடுறதுக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கோம். நான் வந்து வளையல் எல்லாமே வந்துட்டு தாம்பூலப்பை போடுறப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதான் க்ளோஸ் அப்ல காமிச்சிருக்கேன். இதோட குவாலிட்டி வந்து ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. இப்போ தாம்பூலப்பைக்குள்ள போடுற திங்ஸ் அதெல்லாமே வந்துட்டு தனித்தனியா பிளேட்ல வந்து எடுத்து வச்சுட்டு இருக்கோம். சோ தட் நமக்கு போறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்றதுக்காக. தாம்பூல பை நான் இந்த மாதிரி தான் பேக் பண்ணியிருந்தேன். ஒரு சுருக்கு பையில வந்து மஞ்சள் கயிறு, அதுக்கப்புறம் சாந்து போட்டு ஒரு ஹேர் பேண்ட், அதுக்கப்புறம் வந்து வளையல் ஒரு 4 அது கூடவே வந்துட்டு மெஹந்தி வந்து போட்டிருந்தேன். இது கூடவே ரிட்டன் கிஃப்ட் ஒரு பிளவுஸ் கிளாத், அப்புறம் வந்துட்டு வெத்தலை பாக்கு வாழைப்பழம் அதெல்லாம் போட்டு வந்துட்டு தாம்பூல பை ரெடி பண்ணிட்டு இப்ப நானும் போய் ரெடியாக கிளம்பிட்டேன். ரெடியாகி வந்துட்டேன். இந்த வருஷம் வரலட்சுமி நோவுக்கு வந்துட்டு இந்த சாரி தான் நான் பிக் பண்ணியிருந்தேன். வியர் பண்றதுக்கு அவ்வளோ சாஃப்டா இருந்துச்சு. நமக்கு இருக்க ஒர்க்குக்கு வந்து இந்த மாதிரி சாஃப்டான ஃபேப்ரிக்ல கட்டினாதான் கொஞ்சம் வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ வந்துட்டு வெளியில பாத்தீங்கன்னா அவ்வளோ ரெயினுங்க. 6 o'clock மேல இருக்கும். ரெயின் வந்து செமையா இருந்துச்சு. மேல நான் இன்வைட் பண்ண எல்லாருமே வந்துட்டு ஒவ்வொருத்தரா வர ஆரம்பிச்சாங்க. ஸோ வந்துட்டு விளக்கு போட்டு வந்துட்டு பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். நம்ம சூப்பரா வந்து பாசிட்டிவா வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஒரு கியூட்டான லோட்டஸ் மாலை தாங்க சாமிக்கு வந்துட்டு நான் செய்ய சொல்லியிருந்தேன். எனக்கு கண்டிப்பா லோட்டஸ்ல தான் வேணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து கேட்டு ஆர்டர் பண்ணியிருந்தது. அவ்வளோ லட்சணமா அழகா இருந்துச்சு சாமிக்கு வந்து இது போடவுமே.
அது எல்லாமே வந்துட்டு சாமிக்கு வந்துட்டு எடுத்து வச்சாச்சு. முன்னாடி எல்லாருமே ஒவ்வொருத்தரா வந்து வரவும் ஆரம்பிச்சுட்டாங்க. பாப்பாவும் ரொம்ப ஜாலியா வந்து இருந்தாங்க. எனக்கு என்னன்னா விளக்கு போய் டச் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயமாவே இருந்துச்சு. கிட்ட கிட்ட போய்கிட்டே இருந்தாங்க. அவங்கள டைவர்ட் பண்றதே வந்துட்டு ஒரு பெரிய ஒர்க்கா வந்து அன்னைக்கு எனக்கு போயிட்டு இருந்துச்சு. அண்ட் வந்து எங்க சித்தி அதுக்கப்புறம் வந்துட்டு நான் இன்வைட் பண்ண எல்லாருமே ஒவ்வொருத்தராவும் வர ஆரம்பிக்கவுமே நான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம விநாயகருக்கு வந்து விநாயகர் துதி பாடிட்டு அதுக்கப்புறம் நம்ம குலதெய்வம் என்னவோ அவங்களுக்கு வந்து போற்றி, அப்புறம் குலதெய்வத்துக்கு வந்து ஏதாவது பாடல் இருந்துச்சுன்னா அதையும் படிச்சுட்டு நம்ம வரலட்சுமி அம்மனுக்கு வந்து நம்ம பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ வந்து அன்னைக்கு வந்துட்டு லலிதா சகஸ்கரநாமம், அபிராமி அந்தாதி அண்ட் வந்து கனகதார சோஸ்திரம் இது எல்லாமே வந்துட்டு பாடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது பாட முடியல அப்படின்னாலுமே நம்ம அம்மன் பாட்டுகள்லாம் நிறைய இருக்கும்ல, ஸோ அது பாடலாம். போற்றிகள் நிறைய போற்றி இருக்கு, அது எல்லாமே பாடி நமக்கு வந்து மனசுக்கு நிறைவா வந்து என்னென்னலாம் தோணுதோ எல்லாமே சாமிக்கு வந்து மனசார நம்ம பாடி அன்னைக்கு வந்து சாமி வந்து நம்ம பூஜை வந்து பண்ணலாம். ஸோ நானுமே வந்துட்டு அதே மாதிரி தான் சாமி பாட்டுகள்லாம் நாங்கள் பாடிட்டு போற்றியும் வந்து சாமிக்கு படித்தோம். அதை உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பாருங்க. போற்றேன் ஓம் அஞ்சாம் லஞ்சம் அளிப்பாய் போற்றி, ஓம் அபிலாசையை பூர்த்தி செய்வாய் போற்றி, ஓம் அமர வாழ்க அறிவாய் போற்றி, அலங்கார நாயகியே போற்றி, ஓம் அரியாண்ட நாயகியே போற்றி, ஓம் அமுலாட்சியே போற்றி, ஓம் அலங்கார செல்வம் தருவாய் போற்றி. பெரியோர்க்கெல்லாம் பெரியவள் போற்றி, ஓம் புலவர் புகழ்ந்து பாடும் தாயே போற்றி, ஓம் பொருளும் அருளும் தரும் தாயே போற்றி, ஓம் பத்மநிதி அளிக்கும் தாயே போற்றி, ஓம் ஞானத்துக்கு அளிக்கும் தாயே. ஸோ இப்படிதான் வந்துட்டு அன்னைக்கு வந்து சாமிக்கு பாடல்கள் போற்றி இதெல்லாம் படிச்சு வந்து நாங்க வந்து பூஜை சூப்பரா வந்து பண்ணியிருந்தோம். எல்லாமே ஆட் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பா வீடியோ ரொம்ப லாங்கா போயிடும். ஸோ அதனால உங்களுக்கு வந்து இது மட்டும் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பூஜை நடந்துட்டு இருக்கப்பவே நம்ம வீட்டுக்கு வர ஒவ்வொரு சுமங்கலிகளுக்குமே வந்துட்டு நம்ம வந்து பூ அப்புறம் சந்தனம் குங்குமம் அது எல்லாமே வந்து கொடுக்கணும். சோ அதெல்லாம் கொடுத்துட்டு அவங்க நல்லபடியா மனசார அவங்க நம்ம வரவேற்கணும். அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பூஜை நிறைவு பண்றதுக்கு நம்ம சாமிக்கு வந்து தீபாரதனை காமிச்சு நெய்வேத்தியெல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் காலில் விழுந்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்க கிட்ட மஞ்சள் குங்குமம் எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற சுமங்கலி பெண்கள் எல்லார்கிட்டயுமே நம்ம வந்து ஆசீர்வாதம் வந்து வாங்கிக்கலாம். நம்மள யாராச்சும் வரலட்சுமி நோம்புக்கு வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து போகணும். நம்ம எப்படி வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு ஒவ்வொருத்தரையுமே வந்துட்டு எதிர்பார்த்து காத்திருப்போமோ அதே மாதிரிதான் நம்மளே வந்து வருவாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பாங்க. சோ நம்மளும் அங்க போயிட்டு அவங்களுக்கு வந்து பிளெஸிங்ஸ் கொடுத்துட்டு அவங்க கொடுக்குற தாம்பூல பையை வந்துட்டு சந்தோஷமா வாங்கிட்டு வரணும். இங்க என்னோட நெய்பர்ஸ் 2 பேர் வந்து என்ன கூப்பிட்டு இருந்தாங்க, நான் போயிட்டு வந்தேன். இந்த வரலட்சுமி நோம்போட இன்னொரு ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம இன்வைட் பண்ணாதவங்க கூட நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ வந்து அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வர எல்லாருமே வந்துட்டு அவ்வளோ அன்போட நம்ம வந்து ரொம்ப ஹாப்பியா வந்து எல்லாருமே இன்வைட் பண்ணி நம்ம உள்ள வந்து கூப்பிடணும். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்பவுமே நம்ம அப்படிதான் இருக்கணும். பட் இன்னைக்கு மெயினா வந்துட்டு மகாலட்சுமி அம்மன் வந்து நம்ம எந்த ரூபத்துல வேணா நம்ம வீட்டுக்கு வந்துட்டு வரலாம். ஸோ வந்துட்டு நம்ம அதை வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். அதே போல நம்ம வீட்டுக்கு வர சுமங்கலிகள் எல்லாருக்குமே வந்துட்டு நம்ம தாம்பூலம் வந்து கொடுப்போம். சுமங்கலிகள் மட்டும் கிடையாது, யார் வீட்டுக்கு வந்தாலும் அவங்களை வந்து வெறும் கையோட நம்ம அனுப்பக்கூடாது. நம்மளால முடிஞ்சது வந்து நமக்கு வந்து கிஃப்டா வந்து கொடுக்கலாம். இப்போ வந்திருக்க எல்லார்கிட்டயுமே நான் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்கேன். அவங்களுக்கு பாத பூஜை பண்ணணும். வந்திருக்கவங்க எல்லாரோடைய பாதத்திலயுமே வந்துட்டு நம்ம சந்தன குங்குமம் தொட்டு வச்சுட்டு அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். அவங்க நமக்கு அச்சதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. சோ அவங்க கையால நம்ம சந்தன குங்குமமும் வாங்கிக்கணும். ஃபைனலா நம்ம நோம்பு கயிறு கட்டி விடணும். அதுக்கு முன்னாடி அவங்க கையில ஒரு வெத்தலை ஒரு எலுமிச்சம்பழம் கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம வந்து நோம்பு கயிறு கட்டி விடணும். ஆல்ரெடி எங்க அத்தை கையில வந்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் எலுமிச்சம்பழமும் வெத்தலையும் வச்சிருக்காங்க. சோ அது மாதிரி அவங்கள வைக்க சொல்லிட்டு நம்ம நோம்பு கயிறு கட்டி விடணும். இதே வெத்தலை அண்ட் எலுமிச்சம்பழத்தை அடுத்தடுத்து வரவங்க கையிலயுமே நம்ம கொடுத்து நோம்பு கயிறு எல்லாருக்குமே கட்டி விடணும். சோ இது வந்து ஏன் அப்படி இந்த ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்றோம் அப்படின்னா வெத்தலையும் எலுமிச்சம்பழமும் மகாலட்சுமிக்கு ரொம்பவே உகந்தது. சோ நம்ம வீட்டுக்கு வர எல்லாருமே அன்னைக்கு மகாலட்சுமியை தான் அப்படின்றனால அவங்க கையில வந்து அந்த மங்கள பொருளை கொடுத்து நம்ம நோம்பு கயிறு கட்டி விடுறோம். அதை திருப்பி நம்மளே தான் வச்சுக்கணும். அந்த வெத்தலையும் எலுமிச்சம்பழத்தையும் தாம்பூலம் நம்ம கையால கொடுக்கறான் தான் கொடுக்கலாம். ஆனா அன்னைக்கு வந்துட்டு என்னோட ஹஸ்பண்ட் தான் வந்து எல்லார் கையிலுமே வந்துட்டு தாம்பூலம் கொடுத்தாங்க. வந்த எல்லாருக்குமே வந்துட்டு பிரசாதம் கொடுக்கணும்ல, அதுக்கு வந்து நாங்க வீட்டுல வந்து சுண்டல் பொங்கல் மட்டும் பண்ணியிருந்தோம். புளியோதரை வந்து வெளியில வந்து ஆர்டர் கொடுத்திருந்தோம். அது சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடியே வந்து கரெக்டா டெலிவர் ஆயிடுச்சு. ஸோ அது எல்லாமே வந்துட்டு வச்சு வந்த எல்லாருக்குமே வந்துட்டு பிரசாதம் வந்து கொடுத்தாச்சு. கூடவே தாம்பூலப்பையும் கையில வந்து கொடுத்து அவங்கள வந்து ரொம்ப மனசுக்கு நிறைவா ஹாப்பியா வந்துட்டு வழி அனுப்பிச்சு வச்சேன்.
எங்க வீட்டு வரலட்சுமி பூஜை வந்துட்டு இந்த வருஷம் வந்து இப்படிதான் போச்சு. உங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாவும் ரொம்ப பாசிட்டிவாவும் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நீங்களும் நெக்ஸ்ட் இயர் வந்து வரலட்சுமி பூஜை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா கலசம் வச்சு சிம்பிளா வந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வந்து வரலட்சுமி பூஜை வந்து நல்லா பெருசுப்படுத்துங்க. ஸோ ரொம்பவே உங்க வீட்டுக்கு வந்து சுபிக்ஷமா இருக்கும். அண்ட் வந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதுனாச்சும் டவுட்ஸ் இருந்து அப்படின்னாலுமே எனக்கு கமெண்ட்ஸ்ல வந்து கொடுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு புனர் பூஜை வீடியோ தான் உங்களுக்காக வருது. ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். பை.